இப்ப நாம ஒரு வேலை செய்யலாம். முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம். அவங்க அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்கன்னு தேடுறதுக்கு பதிலா ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. ஆமா, ஒருவேளை நம்ம பங்காரியும் மல்லியும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தா அங்க போலீஸ்காரங்க கைய கால பிடிச்சாவது நம்ம மல்லி மேல எந்த தப்பும் இல்ல. இனிமே அவ எங்க பொறுப்புன்னு, இனிமே எந்த தவறும் நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடலாம். அதுவும் சரிதான். ஒருவேளை ஜாதியை கூட்டிட்டு வர பெரிய இடத்துல இருந்து ஏதாவது சிபாரிசு வேணும்னா விருப்பாட்ச சாஸ்திரி ஐயா கிட்ட கேட்கலாம். அவரு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஒரு கோவில் தர்மகர்த்தாவோட வார்த்தைக்கு எப்பவுமே மரியாதை இருக்கும். நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க. முதல்ல அவளை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. உங்களவுக்கு என்னால சுறுசுறுப்பா ஓடி ஆட முடியாது. நான் வந்துதான் ஆகணுங்கிற நிலைமை இருந்தா எனக்கு கஷ்டமா இருந்தாலும் நானும் வரேன். வேண்டாம்மா, நீங்க வீட்லயே இருங்க. நானும் வித்யாவும் போயிட்டு வரோம். லலிதாவும் வீட்லயே இருக்கட்டும். இல்லங்க, நானும் கூட வரேங்க. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியாது. ஆம்பளைங்க போனா போலீஸ்காரங்க கடுமையா பேசுவாங்க. அதே பொம்பளைங்க பேசினா கொஞ்சமாவது அவங்க மனசு கரையும். ஆமாப்பா, அம்மாவை நம்ம கூடவே வரட்டும். நம்ம எல்லாருமே அங்க போனா கொஞ்சம் பலமா இருக்கும். சரி அம்மா, நாங்கெல்லாம் போயிட்டு வரோம். வீட்டை பத்திரமா பாத்துக்கங்க. அப்பா வந்தாருன்னா அவரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைங்க. அவரும் வந்து கேட்டா போலீஸ்காரங்க நிச்சயமா அவளை அனுப்பி வச்சிருவாங்க. எல்லாம் சரிதான்டா. ஆனா மல்லியும் பங்காரி அங்க இருக்கணுமே. முதல்ல போய் அதை பாருங்க. அவங்க 2 பேரும் அங்க இருந்தா நம்ம மல்லியை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அந்த பங்காரி அங்கே கிடக்கட்டும். ஒருவேளை அவங்க அங்க இல்லைன்னா அவங்கள தேர்றேன்னு அங்க இங்கே ஓடி போயிடாதீங்க. நேரம் முதல்ல வீட்டுக்கு வந்து விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒருத்தி வீட்டுல தவிச்சிட்டு இருக்கேன்னு அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்கட்டும். மல்லியை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு வீடுன்னு ஒண்ணு இருக்கிறத மறந்துடாதீங்க. போயிட்டு வாங்க. என்ன காப்பாத்துறதுக்காக வந்து இப்படி நீயும் மாட்டிக்கிட்டிய மல்லி. பங்காரி, நீ வேற நான் வேறயா என்ன? நீ உள்ள இருந்து நான் வெளியில இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்குமா சொல்லு? இப்ப நம்ம 2 பேர் மேலையுமே குற்றம் சுமத்தி நம்ம செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லிருக்கான் அந்த மாரியப்ப. இப்ப நம்ம எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போகணும். இது வேணுக்கு பொழப்பா போச்சு. அங்கிருந்து தப்பிச்சோம், இப்ப இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இங்கிருந்து தப்பிச்சு போனா வேற எங்கேயாவது போய் மாட்டிப்போம். அந்த மாதிரி நம்ம வேற எங்கேயும் மாட்டிக்க கூடாது. எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவிட்டு எப்படியாவது தப்பிச்சாகணும். ஸ்ரீமதி அம்மா அப்பவே என்கிட்ட நான் சுந்தரி அம்மாவை கூப்பிட்டுட்டு 3 தர்மசேஸ்திரங்கள் போகணும்னு சொன்னாங்க. நானும் கிளம்பிட்டேன். ஆனா வீட்டுல யாருமே ஒத்துக்கல. ஒருவேளை அம்மனுக்கு என் மேல கோபம் வந்திருக்குமோ? அதனாலதான் வேணும்னே நான் மாட்டிக்கணும்னு இப்படி பண்ணிட்டாங்களா? இருக்கலாம். சாமி வேலையை நம்ம செய்யலனா சாமிக்கு கோபம் வரும்னு சொல்லுவாங்க. சாமி தண்டிச்சிருவாங்களா, எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் ஏன் தோணுது. நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பாவம் எங்க அம்மா எப்படி இருக்காங்களோ. நாம தப்பிக்கிறதுக்காக அவங்க உயிரையே பணைய வச்சுட்டாங்க. நாம தப்பிச்சதுக்கு அப்புறம் உங்க தாத்தா ஊருக்கு போயிருவேன்னு உங்க அம்மா சொன்னாங்க. இல்ல மல்லி, அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா என் மேல அவங்க உயிரையே வச்சிருக்காங்க. என் மன ஆறுதலுக்காக உன்கிட்ட அப்படி சொல்லிருப்பாங்க. என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியும். எங்க வீட்லயும் எல்லாரும் என்ன காணணும்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க.
நான் இங்க இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா பாவம் எல்லாருமே பயந்துருவாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. ச்சே, நீ என்னை காப்பாத்த வந்துடக்கூடாது மல்லி. ஸ்ரீமதி அம்மா சொன்னது மாதிரியே சுந்தரி அம்மாவை எடுத்துக்கிட்டு தர்மச்சேத்திரங்களுக்கே போயிருக்கலாம். நீங்க இப்படி இருக்கும்போது என்னால எப்படி போக முடியும்? என்னால அப்படி முடியாது. சாஸ்திரி, கட்டிக்கி, நான் சத்தியமா சொல்றேன், என் வார்த்தையை நம்புங்க. யோசிச்சு பாருங்க, நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பூஜை புனஸ்காரம் பண்றவன் இல்ல. விக்கிரகத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அதை வச்சு நான் என்ன பூஜையா பண்ண போறேன்? சும்மா கதை கட்டாத மாதிரியப்பா. உன்னை என்னமோ பெரிய வீரன் சூரன் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா கடைசியில நீ ஒரு குள்ளன் அறிங்கிறத நிரூபிச்சிட்ட. ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை நான் மந்திரிச்சு போட்டேன்னா போதும், அதை வச்சே உன் கைய கால கட்டி போட்டு உட்கார வச்சிருவேன். உன் கையில துப்பாக்கி இருந்தாலும் அது செயல்படாத அளவுக்கு உன்னோட சக்திகளை நான் பறிச்சுக்குவேன். என்னுடைய வார்த்தை இங்க வேத வாக்கு. நான் என்ன சொல்றேனோ அதுதான் இந்த ஊருக்காரங்களுக்கு அருள் வாக்கு. ஒரே ஒரு சொடுக்கு போட்டு உன் பக்கமா என் விரலை காமிச்சா போதும், உன்னை கோணி பைக்கில போட்டு அந்த பையோட உன்னையை சேர்த்து சாம்பலாக்கிடுவாங்க. ஜாக்கிரதை. உங்களை எந்த அளவுக்கு எங்க குரு நம்பினாரு? ஸ்ரீ சக்கரத்துல சமபங்கு உனக்கும் உண்டுன்னு சொன்னார்ல. அப்படிப்பட்டவருக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, இது நியாயமா? ஸ்ரீ சக்கரத்தை பாதுகாக்கிறதுக்காக உனக்கு இங்க இடம் கொடுத்து நீ தங்குறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்தா நீ அதையே அடிக்க பாக்குறியா? ஏய், ஒரு வார்த்தை இப்ப என் ஜனங்க கிட்ட சொன்னா அதோட உன் கதை அதோ கதிதான். சொல்லுடா சண்டாளா, விக்கிரகத்தை எங்க வச்சிருக்க? விக்கிரகத்தையே நீ திருடி இருக்கும் போது ஸ்ரீ சக்கரத்தையே நீ தான் திருடி இருக்கணும். சொல்லு. ஆமா, எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன். என் கதையை முடிச்சிருங்க, அப்பதானே உங்களுக்கு திருப்தி. கட்டிக்கு எலும்பிச்சம்பழமோ விபூதியோ போட்டு என் உயிரை எடுத்துக்கோ. சாஸ்திரி, போய் உன் ஜனங்க கிட்ட சொல்லு, அவங்க வந்து என்ன சாகடிக்கட்டும். ஆனா ஒரு உண்மையை சொல்றேன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீ சக்கரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த விக்கிரகம் என் கட்டுப்பாட்டுல இல்ல. ஓ மண்டலத்துல ஏன் பேர் வந்துச்சுன்னு எனக்கு புரியல. இதுக்கு மேலேயும் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலனா கொன்னுடுங்க, கொன்னுடுங்கயா, கொன்னுடுங்க. அப்படின்னா சரி, உன்னுடைய வார்த்தையை நான் பாதி நம்புறேன். நான் வணங்குற தெய்வம் உன்னுடைய பெயரை தான் எனக்கு காட்டியிருக்கா. உன்னை விட நான் வணங்குற தெய்வத்து மேலதான் எனக்கு நம்பிக்கை அதிகம். உன்கிட்ட ஸ்ரீ சக்கரமோ விக்கிரகமோ இருக்கோ இல்லையோ, ஆனா அதை கண்டுபிடிச்சு உன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வா. உனக்கு முழுசா 24 மணி நேரம் கால அவகாசம் கொடுக்கிறோம். அந்த விக்கிரகத்தை கொண்டு வந்து எங்க கிட்ட ஒப்படைச்சிடு. இல்லனா ஸ்ரீ சக்கரத்துல 3 பேருக்கு பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், அது 2 பேரா மாறிடும். ஏன்னா உன் தலை உருளும். இப்ப போ. ஐயோ வேண்டாங்க ஐயா, தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாதீங்க. அப்படின்னா விக்கிரகம் எங்க இருக்குன்னு வாயை திறந்து சொல்லுங்க. விக்கிரகம் எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.